உங்களுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு டெட்லைனும் இருக்குது. ஸோ ஆனால் அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டெட்லைனை விட எக்ஸ்ட்ராவாக 2 days ஆகும். இந்த இடத்துல நீங்கள் 2 டிசிஷன் எடுக்கலாம். ஒன்று, அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு டெட்லைனுக்கு 2 daysக்கு அப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வித் அந்த ஸ்மால் மிஸ்டேக்ஸோடையே நீங்கள் டெட்லைன் அன்னைக்கு சப்மிட் பண்ணலாம். இதில் எந்த டிசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்தோ, ஒரு செனாரியோ எடுத்தோ, அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான ரீசன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மூலயமா நம்ம டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செனாரியோஸ், இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் இதெல்லாம் நம்ம எதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஏஐ டூல்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிளாடியை யூஸ் பண்ணிக்கலாம், நோஷனை யூஸ் பண்ணிக்கலாம், சாட்ஜிபிடியும் பெட்டராக இருக்கும். அடுத்து என்ன வெப்சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் டூல்ஸ் இருக்கு, ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ அப்படிங்கிற 2 வெப்சைட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசிவ், திங்கிங் இன் பெட்ஸ், இந்த 2 புக்குமே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன இங்கிலீஷ் சீரிஸ் வாட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூட்ஸ், த ஃபவுண்டர், இந்த 2 சீரீஸுமே நல்லாயிருக்கும். என்ன கார்ட்டூன் சீரிஸ் வாட்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாமுராய் ஜாக். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.